ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ என்ன தலைப்புனா ரெகபோத். ரெகபோத்னா கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஊற்று பாருங்க, எங்க தண்ணி இருக்கோ இல்லையோ ஆசீர்வாதன்ற ஊற்று அங்க நிக்காம வந்துகிட்டே இருக்கும். அதுதான் ரெகபோத்து. அந்த ரெகபோத்துன்ற ஆசீர்வாதம் ஈசாக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கூட வைத்திருக்கிறார். அப்போது நாங்கள் என்ன பண்ணணும் சிஸ்டர் அதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதற்கு ஒரு வேத வசனத்தை பாருங்கள், நம்ம வாசித்து அதன் பின்பு அதை நாம் தெரிந்து கொள்வோம். ஆதியாகமம் புத்தகத்தை எடுத்து வாசிப்போமாயில் 26ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆண்டவர் நம்மை பழுகும்படி பெருகும்படியாக தான் தேவன் இந்த உலகத்துல தண்ணீரை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் வாழ்வதற்கான அவசியம், மிகவும் அவசியம். இந்த காலத்துல பாருங்க, கரண்ட் அப்படின்றத விட பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்கு தண்ணி தான் தேவை. ஏன்னா அந்த காலத்துல விளக்கு வச்சு வாழ்ந்தவங்க இருக்காங்க. ஆனா தண்ணி ரொம்ப அவசியம் இல்லையா? இங்க ஒரு பஞ்சம் உண்டாகுது. அந்த பஞ்ச காலத்துல ஈசாக்கு என்ன செய்யறாரு பாருங்க. அவர் ஒரு ஆண்டவர் சொல்றாரு தரிசனமாகி, நீ இந்த ஏரியாவுக்கு போப்பா, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு. ஆனா அங்க போனாலும் பிரச்சனை வருது. அங்க போய் பாருங்க, 2 கிணற வெட்டுறாரு. ஒன்னு ஏசேக்கு அப்படின்னு ஒரு கிணறு, இன்னொன்னு சித்தனா அப்படின்னு ஒரு கிணறு. 2 கிணறு, ஃபர்ஸ்ட் கிணற வெட்டினா உடனே அங்க ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. சரி, அதை விட்டுட்டு போப்பா அப்படின்னு 2வது ஒரு கிணற வெட்டுறாரு. இந்த கிணறுலாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், அதாவது ஒரு தகப்பன், அவருடைய காலத்தில் ஏற்கனவே பாருங்க தோண்டி அந்த இடத்துல தண்ணி வரலன்னு தூத்து போட்ட கிணறு தாங்க அதெல்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ மூடி போட்ட கிணற கூட போய் நோண்டு, உன் கையில் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கன்னு பாருங்க. இங்கே பஞ்சம். ஆனால் ஈசாக்கு ஒரு நாட்டில் பஞ்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னொரு நாட்டிலையும் அப்படி இருக்கும்னு நினைக்கல. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த நாட்டுக்கு போறாங்க. ஆனால் அந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் அவர் தொடர்ந்து கிணறு வெட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் கூட சோர்ந்து போயிடுறோம். ஒரு விஷயம் செஞ்சு அது நடக்கலைன்னா அடுத்த காரியத்துக்கு போகவே மனசு சோர்ந்து போயிடுதுங்க. எத்தனை வாட்டி தான் நான் இந்த அலைச்சல் படுறது, எத்தனை வாட்டி தான் இந்த பிஸ்னஸை நான் பண்ணி பார்ப்பேன், எத்தனை வாட்டி தாங்க நான் வேலைக்கு போகிறது, இப்படியெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறத விட்டுட்டு ஈசாக்கை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஈசாக்கு 3வதாக ஒரு கிணறு வெட்டுறாரு. அந்த கிணறுல யாரும் வாக்குவாதமே பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா, கடவுள் இவங்க கூட இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. தண்ணி வராத கிணற ஒரு மனுஷன் போய் வெட்டும் போது அந்த இடத்துல தண்ணி வருதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிளஸ்ஸிங் இல்லாமல் இது நடக்காதுன்னு அங்கே இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணலை. உடனே இவர் என்ன செய்கிறாரு, ஊற்றை கண்ட உடனே ரெகபோத் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அப்போ அது ஊற்றின் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எப்பொழுதும் சுரந்து கொண்டே இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று வருகிறது. அப்போ தேவன் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்க பிசினஸ் 1 உடைஞ்சு போயிடுச்சு, 2 உடைஞ்சு போயிடுச்சு, இனி வாழ்க்கையில எந்த பிசினஸ் வச்சாலும் உருப்படாது அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க விட்டுட்டு அடுத்தது என்ன செய்யணும், இந்த பிசினஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் நீங்க யோசிக்கணுமே தவிர, போனது போகட்டும், இனி வாக்குவாதம் வேண்டாம், அடுத்ததுக்கு போவோன்னு வந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அப்போ போன பிசினஸை நினைச்சு நீங்க புலம்பி கொண்டு இருக்காம, இந்த வருஷத்துல நீங்க செஞ்ச பிசினஸா இருந்தாலும் பரவாயில்ல, வெட்டின கிணறு தான், ஆனா கிணறு வேணாம் எனக்கு, நான் வேற பிசினஸ்க்கு போறேன்னு போகல ஈசாக்கு. உங்ககிட்ட வாக்குவாதம் பண்றாங்களா, உங்க பிசினஸ்க்கு போட்டியா வர்றாங்களா, நீங்க தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருந்து ரெகபோத்தை போல ஆசிர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அடுத்தது பெயர் சேபாக்கு போகும்பொழுது பாருங்க, அந்த இடத்துல சேபா என்ற ஊற்றையும் கண்டடைந்து அந்த இடத்துலயும் ஒரு கிணறு வெட்டுறாங்க. அப்போ தேவன் செய்கிற பாருங்க ஒரு காரியம் என்னன்னா, உங்களால முடியாதுன்றது தான் ஆண்டவர் செய்து முடிப்பார். அதனால தேவன் பாருங்க உங்க வாழ்க்கையில இனி பிசினஸ்ல நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். ஆகையால் நீங்க உடைஞ்சு போயிடாம தேவன் அண்டையில நீங்க தினந்தோறும் ஜெபிங்க, ஆண்டவரிடத்துல மன்றாடுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. உங்க வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. நாங்கள் இத்தனை காலங்களும் ஆண்டவரே எழுறோம், மறுபடியும் கீழே விழுறோம், அப்படிதான் எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு.
எத்தனை முறை நாங்கள் விழுந்தாலும், நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக எத்தனை முறை விழுந்தாலும் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனையும் தூக்கி எடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. பேதுரு அன்றைக்கு தண்ணியில சூழ்நிலையை பார்க்காம கடல்ல நீங்க நடந்து வர சொல்றீங்க, நடந்து வராப்புல. ஆனா சூழ்நிலையை பார்த்து இது கடலா அப்படின்னு திரும்பி பார்க்கும் பட்சத்துல அவன் கீழே விழறான். அப்பையும் நீங்க கை கொடுத்து தூக்குன தேவன், எங்களை ஆண்டவரை நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, எங்கள் கஷ்டங்களை பார்த்து, இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் நாங்கள் கீழே விழுந்துடுறோம்ப்பா. ஆனால் நீங்கள் எங்களை தூக்கி எடுக்க ஒரு தேவன் இருக்கிறீர் என்று நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக, எனக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் இந்த வேளையில் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.